MSQL கேம் அகாடமியுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் ஹரி. இன்டகிரேஷன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் யூஸ் பண்ணி எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைப் முன்னாடி லீனியர் ஃபேக்டர் இருந்துச்சு. லீனியர் ஃபேக்டருங்கிற டினாமினேட்டரில் இப்போ அடுத்த டைப் பார்ஷியல் ஃப்ராக்ஷனாக போட போகிறோம். எப்படி அப்படிங்கிறது பாருங்க. இங்கேயும் நமக்கு ரெண்டு ஃபேக்டர் இருக்கு. பட் ஒன்று குவாட்ராட்டிக் ஃபேக்டர், இந்த எக்ஸில் ஸ்கொயர் வந்திருக்கிறதுனால அடுத்தது வந்து எனக்கு லீனியர் ஃபேக்டராக இருக்கு. இது அடுத்த மாடல் பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரி வந்தால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பாருங்க. எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஸோ முதல்ல குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இருக்கு. ஸோ அந்த குவாட்ராட்டிக் ஃபேக்டர் வந்து அதை எப்படி எழுதிக்கணும்னா ஏஎக்ஸ் பிளஸ் பி இப்படி எழுதிக்கணும். பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஸோ எங்க குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இருக்கோ அங்கே ஏஎக்ஸ் பிளஸ் பி அது மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது பிளஸ் சி பை எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எனக்கு இதுவும் குவாட்ராட்டிக் ஃபேக்டர் இதுவும் குவாட்ராட்டிக் ஃபேக்டரா இருந்துச்சுன்னா, சப்போஸ் எக்ஸ் மைனஸ் 1க்கு பதிலாக இதுவும் எனக்கு குவாட்ராட்டிக் ஃபேக்டரா இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல நான் சிஎக்ஸ் பிளஸ் டி அப்படின்னு எழுதிக்கணும். இங்க எனக்கு இது லீனியர் ஃபேக்டர் இருக்கிறதுனால சி பை அப்படின்னு எழுதிக்கிறேன். இதை தான் நான் பிரிச்சு எழுதக்கூடிய விஷயம் 1. எல்சிஎம் எடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1. அப்போ ax plus b into x minus 1 plus c into x square plus 1 கிடைக்கும். இந்த இடத்துல x by x square plus 1 into x minus 1. So numerator equate பண்ணுவோம். ax plus b into x minus 1 plus c into x square plus 1 is equal to x. ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஏவும் பியும் சியும் 3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க. இந்த 1 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 0னா இந்த என்டையர் ஃபேக்டர் எனக்கு 0 ஆயிடும். 0 பிளஸ் சி இன்டூ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் 1 போட போகிறேன். அப்போ 1 ஸ்கொயர்னா 1 1 பிளஸ் 1 2 நேரடியாக எழுதிக்கலாம். 2c இஸ் ஈக்குவல் டு 1 வந்துடும். அப்போ சியினுடைய வேல்யூ 1/2. அடுத்தது put x is equal to 0. ஏதோ ஒரு வேல்யூ நான் x is equal to 0 போடுறேன். x க்கு பதிலா தான் 0 போடுறேன். அப்ப இந்த இடத்துல 0 ஆயிடும். so 0 plus b into x க்கு இடத்துல 0 போட போறேன் -1 வந்துரும். plus c into 0 போடும்போது 1 அப்ப c மட்டும் தான் வரும். is equal to 0. x க்கு பதிலா 0 போடுறேன். அப்ப -b plus c is equal to 0. நான் c னுடைய வேல்யூ ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் 1/2. அப்ப -b plus 1/2 is equal to 0 னா b யோட வேல்யூ 1/2. c கண்டுபிடிச்சாச்சு, b கண்டுபிடிச்சாச்சு. இனிமே நான் a தான் கண்டுபிடிக்கணும். x க்கு நான் ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன். அதாவது 0 அல்லது 1 போடாம வேற ஏதோ ஒரு வேல்யூ போடுறேன்னு வெச்சுக்கங்க. ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ நான் x க்கு பதிலா 2 அப்படினு எடுத்துக்கிறேன். put x is equal to 2 அப்படினு எடுத்துக்கிறேன். 0 ஆகாத ஒரு வேல்யூ. a 0 ஆகக்கூடாது எனக்கு. அதனால x க்கு பதிலா நான் 2 அப்படின்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். அப்ப இந்த இடத்துல 2a plus b இந்த இது வந்துருச்சு. x க்கு பதிலா 2 போடும்போது 2 minus 1 1. ஸோ அப்போ 1 into 2a plus b னா 2a plus b plus x க்கு பதிலா 2 போடுறேன். அப்போ 2 ஸ்கொயர்னா 4 4 plus 1 5. அப்போ 5c is equal to 2. இடம் இல்லை. ஸோ இதனுடைய கண்டினியூஷன் நான் இந்த இடத்துல ஒர்க் பண்ணுறேன். 2a தெரியாது எனக்கு வேல்யூ ப்ளஸ் பியினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் 1/2. சியோட வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுட்டோம் 1/2. அப்போ 5/2 வந்து இஸ் ஈக்குவல் டு 2. 2a ப்ளஸ் டினாமினேட்டர் சேம். அப்போ 6/2னா 3 இஸ் ஈக்குவல் டு 2. 2a is equal to -1 னா a யோட வேல்யூ -1/2. இப்போ a b c மூணுமே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ x by x square plus 1 into x plus 1 which is equal to ax plus b இருக்கு. a யோட வேல்யூ -1/2. so -1/2x plus 1/2 by x square plus 1 போட்டாச்சு.
plus c இனுடைய வேல்யூ, c இனுடைய வேல்யூ 1/2, 1/2 by x minus 1. அவ்வளவுதான். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை தூக்கி இங்க போட போறேன், which is equal to integral minus 1/2x plus 1/2 by x square plus 1 plus 1/2 by x minus 1 into dx. இப்போ என்ன செய்ய போறேன், இன்டகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ண போறேன். இன்டகிரல் minus 1/2 x plus 1/2 divided by x square plus 1 plus 1/2 by into dx போடணும் இல்லையா, dx plus 1/2 வெளியே integral dx by x minus 1. இப்போ என்ன செய்யறேன், இதுல இருந்து இதை தனித்தனியா இன்னமும் இதை பிரிக்கலாம், இதை இன்னும் ஃபர்தரா நான் பிரிக்கலாம். எப்படின்னா minus 1/2 integral x dx divided by x square plus 1, இதுல ரெண்டு டேர்ம் இருக்குல்ல, எது எழுதியாச்சு, plus 1/2 integral dx divided by 1 plus x square அப்படின்னு பிரிச்சுக்கலாம், plus 1/2 integral dx by x minus 1 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ரைட். இப்போ இதுல டினாமினேட்டர் நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. அப்ப இங்க 2xக்கு பதிலா என்ன இருக்கு, எனக்கு வெறும் x தான் இருக்கு. அப்ப என்ன செய்ய போறேன் நான், minus 1 by இங்க 2 ஆல 2x by x square plus 1 போட்டுக்கலாம் dx, 1/2 integral dx by 1 plus x square plus 1/2 integral dx divided by x minus 1 minus 1/4 denominator உடைய differentiation numerator. அப்போ log of x square plus 1 போட்டுக்கலாம் plus 1/2 dx by 1 plus x square formula tan inverse of x plus 1/2 x minus 1 x ன்னு வெச்சுக்கோ. அப்ப log x dx by x log x, so log of x minus 1. திருப்பி assumption differentiate பண்ணா 1 பைல போட வேண்டியது இல்ல, plus c. இது இதனுடைய இன்டகிரேஷன் ரிசல்ட். இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த பிரிக்கிற இந்த மெத்தட்ல வந்து இது நல்லா பாத்துக்கங்க, எப்படி எந்தெந்த டைப் வந்தா பார்ஷியல் ஃபிராக்ஷன் வரும்போது எந்தெந்த விதம் போடுறது அப்படிங்கறத நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நமக்கு இந்த இது புரியும். ஸோ செகண்ட் டைப் நமக்கு இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த டைப் எப்படி அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.